இன்று 17/12/2025 மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் வழக்கு சம்பந்தமா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை வந்தது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையில் தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி ஆன்லைனில் ஆஜரானாங்க. அவங்கள்ட்ட நீதிபதி சில கேள்விகள் கேட்டாங்க. கேள்வி எண் 1, மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நீதிமன்ற உத்தரவு மீறி மாவட்ட ஆட்சியர்கள் 144 தடை உத்தரவு போட்டது அவர்கள் சுயமாக யோசித்து போட்டாங்களா இல்லை யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி போட்டாங்களா அப்படிங்கிறத ஒன்று விளக்கம் கொடுக்க. 2, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஆலமரத்துப்பட்டி கிராமத்தில் வில்சன் என்பவர் ரிட்டு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த ரிட்டில் எங்கள் குடும்பத்தில் பிரிக்கப்படாத சொத்துல என்னோட அனுமதி இல்லாமல் இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பா ஒரு சர்ச்சு கட்டுறதாகவும் இந்த சர்ச்சை உடனடியாக கட்டடத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி ரிட்டு ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த ரிட்டை ஆராய்ந்து பார்த்து அதில் இம்மிடியேட்டாக இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தேன். ஃபர்தராக நீங்கள் மேற்கொண்டு கட்டணம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷன் யாரும் ஒபே பண்ணாமல் கட்டணம் கட்டுறதாகவும் கேள்விப்பட்டு உடனடியாக அதுக்கான விளக்கத்தை கேட்டிருந்தேன். அதில் தாசில்தார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனால என்னால் சர்ச்சை நிப்பாட்ட முடியாதுன்னு ரிட்டனாக கொடுக்குறாரு. இது அவங்களா எடுக்கிற முடிவா இல்லை யாரோட யோசனையில் ஏற்பட்ட முடிவா அப்படிங்கிறதுக்கு எனக்கு முழு விளக்கம் வேணும்னு கேட்டிருந்தார். இது போக தனிப்பட்ட கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்கன்னா அந்த உத்தரவு அரசு அதிகாரிகள் எல்லாரும் கரெக்டாக ஒபே பண்ணணும். அந்த உத்தரவுக்கு மேலே உள்ள கோர்ட் அந்த உத்தரவை தடை பண்ணாலோ அல்லது உத்தரவை நீக்க மட்டும்தான் அனுமதி இருக்கு. மற்றபடி அரசு அதிகாரிகள் எல்லாருமே நீதிமன்றம் உத்தரவு போட்டால் இம்மிடியேட்டா அதை ஒபே பண்ணணும். எக்காரணம் கொண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் காரணத்தை சொல்லி நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. இது விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய 9/1/2026 அன்று அதே சேம் செக்ரட்டரி தமிழ்நாட்டோட செக்ரட்டரி ஆன்லைனில் ஆஜராகணும். இது சம்பந்தப்பட்ட மதுரை திண்டுக்கல் மாவட்ட அரசு அதிகாரிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் நேர்லையோ அல்லது ஆன்லைன்லயோ ஆஜராகணும். கம்பல்சரி ஆஜராகணும். இதுல விலக்கே கிடையாது. எந்த காரணமும் இதுல சொல்லக்கூடாதுங்கிறத இந்த உத்தரவுல தெளிவாக பதிவிட்டிருக்காங்க. இது மாதிரி சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுல ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா சட்ட காணொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. இது சம்பந்தமாக சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல உங்களோட சந்தேகங்களை பதிவிடுங்களேன், விளக்கம் கொடுக்கப்படும். நன்றி.